துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. ஈரான் அரசு தனது நாட்டுக்குள் செயற்பட்டு வந்த இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட்டுடன் தொடர்புடைய ஒரு வலைப்பின்னலை முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பிடிபட்ட நபர்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலுக்கு தேவையான துல்லியமான இருப்பிட தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் வியக்கத்தக்க வகையில் இந்த உளவு தகவல்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் கணக்குக்கு நேரடியாக அனுப்பப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் காணொளி காட்சிகளுடன் செய்தி வெளியிட்டுள்ளது. மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் நவீன உளவு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருமளவில் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை உளவு பிரிவின் தலைவரான மேஜர் ஜெனரல் சையத் மஜித் கதமி கொல்லப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகிறது. அவர் ஒரு வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதை அமெரிக்க சியோனிச எதிரிகளின் கோழைத்தனமான செயல் என ஈரான் வர்ணித்திருக்கிறது. பல தசாப்தங்களாக ஈரானின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையில் திரைக்கு பின்னால் பணியாற்றிய ஒரு முக்கிய வீரரை நாடு இழந்துள்ளதாக ஈரான் தலைமை இரங்கல் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தனது இராணுவ அழுத்தத்தை அதிகரித்துள்ளார். இதுவரை ஈரானின் இலக்குகளை மட்டும் குறிவைத்த அமெரிக்கா இனி ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற பொது கட்டமைப்புகளையும் தாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 45 நாள் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துவிட்டது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஈரானின் கோரிக்கையாக உள்ளது. ஈரானிய மக்கள் தற்போதைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விடுதலை பெற விரும்புவதாகவும் அதற்காக இந்த தாக்குதல்களால் ஏற்படும் சிரமங்களை அவர்கள் பொறுத்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காணொளி மத்திய கிழக்கில் போர் முகங்கள் மேலும் சூழ்ந்துள்ளதை மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு விடயத்தில் ஒரு தருணத்தில் இருக்கிறது. ஒருபுறம் ஈரான் தனது உளவுத்துறையை பலப்படுத்தி எதிரிகளை ஒடுக்க முயலுகிறது. மறுபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த மோதல் ஒரு முழுமையான அளவிலான போராக மாறுமா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படுமா என்பது வரும் நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தே அமையும் என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விதித்த கெடு இன்றுடன், அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு 8 மணியுடன் வாஷிங்டன் நேரத்திலே முடிவடைகிறது. இதற்கு ஈரான் 45 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் அந்த நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மற்றும் பாலங்கள் முழுமையாக தகர்க்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஈரானை மீண்டும் கற்காலத்துக்கு தள்ளுவோம் என்கின்ற மிக கடுமையான சொற்களை அவர் பயன்படுத்தியிருந்தார். இஸ்ரேல் பாதுகாப்பு படை உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயலான சவுத் பார்ஸ் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் 85% பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதி வருவாயை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் 9.3 கோடி மக்களுக்கான மின்சார உற்பத்தியில் இந்த எரிவாயு வயல் முக்கிய பங்கு வகிப்பதால் அங்குள்ள பொதுமக்கள் பெரும் மின் தட்டுப்பாட்டை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று கொல்லப்பட்டு IRGCயினுடைய உளவு பிரி தலைவர் மஜித் கதமி குறித்த கூடுதல் தகவல்களும் இப்போது வெளியாக இருக்கிறது. இவர் 2025 இவருக்கு முன் இருந்த தளபதி முகமது கசோமி கொல்லப்பட்ட பிறகு பதவிக்கு வந்தவர். இவரை படுகொலை செய்ததற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் காட்ஸ் உறுதிப்படுத்தியிருந்தார். ஈரானிய தலைவர்கள் ஒவ்வொருவராக வேட்டையாடப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிடக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இன்று ஒரு முக்கிய தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இந்த மோதல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத உயர்வை கண்டுள்ளது. கச்சா எண்ணெயினுடைய விலை $116 தாண்டியுள்ளது. போரை தடுக்க பாகிஸ்தான் தீவிரமாக முயன்று வருகிறது. ஈரானின் தூதர் ரெசா அமிரி மெஹதாம் பாகிஸ்தானில் சமரச முயற்சிகள் மிகவும் முக்கியமான மற்றும் உணர்வுபூர்வமான கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரான் தரப்பிலிருந்து பாகிஸ்தான் வழியாகவே அமெரிக்காவுக்கு பதில்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் மிரட்டல்களை திமிர் பிடித்த பேச்சு என ஈரான் இராணுவம் நிராகரித்துள்ளது. இந்த மிரட்டல்கள் இஸ்லாமிய வீரரின் முன்னேற்றத்தை தடுக்காது என ஈரானின் கதாம் அல் அன்ஃபியா கட்டளை மையம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய சூழலில் இதுவரும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் என்பதை தாண்டி ஒரு சர்வதேச அதிகார போட்டியாக உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் அமெரிக்காவின் நவீன ஆயுத பலம் மற்றும் பொருளாதார தடைகள் ஈரானை நிலைகுலையச் செய்ய முயல்கிறது. மறுபுறம் ஈரான் தனது உளவு வலைப்பின்னல்களை கொண்டு இஸ்ரேலிய உத்திகளை முறியடிக்கவும் தனது பிராந்திய செல்வாக்கை தக்க வைக்கவும் தீவிரமாக போராடி வருகிறது.
மேஜர் ஜெனரல் சையத் மஜித் கதமி போன்ற உயர்மட்ட உளவுத்துறை தலைவர்களின் படுகொலை ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு பெரும் பின்னடைவாகும். இருப்பினும் ஈரான் போர் இத்தகைய இழப்புகளை தாண்டி தனது நிழல் போர் உத்திகளை தொடர்வதில் வல்லமை பெற்றது. பிடிப்பட்ட இன்ஸ்டாகிராம் உளவு ஏஜெண்டுகள் குறித்த ஈரானின் அறிவிப்பு தனது நாட்டு மக்களுக்குள் ஊடுருவியுள்ள எதிரிகளை தான் இன்னும் கட்டுப்படுத்தி வருகிறேன் என்பதை காட்ட ஈரான் எடுக்கும் ஒரு உளவியல் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ட்ரம்பினுடைய வருகைக்கு பிறகு அமெரிக்காவின் அணுகுமுறை கட்டுப்படுத்தல் என்பதில் இருந்து நேரடி தாக்குதல் மற்றும் மாற்றம் என்கின்ற திசையை நோக்கி நகர்வதை அவரது சமீபத்திய பேச்சுகள் உறுதிப்படுத்துகிறது. இராணுவ இலக்குகளை தாண்டி மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற சிவில் கட்டமைப்புகளை குறிவைப்பது ஈரானிய மக்களை தற்போதைய ஆட்சிக்கு எதிராக திருப்பும் ஒரு தந்திரமாக இருக்கலாம். ஆனால் இது ஈரானிய மக்களிடையே தேசப்பற்றை தூண்டி அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையை மேலும் வலுப்படுத்த உதவுகிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தை மூடப்படும் அபாயம் ஆகியவை உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்துகிறது. இதுவரும் மத்திய கிழக்கு நாடுகளின் பிரச்சினை மட்டுமல்ல, ஆசியா எரிசக்தி தேவையையும் ஐரோப்பாவதை அதனுடைய தேவைகளையும் இது பாதிக்கும். எனவேதான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அவசரமாக சமரச முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இன்று இரவு வாஷிங்டன் விதித்திருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடையும் போது உலகம் ஒரு புதிய திருப்பத்தை சந்திக்கும். ஈரான் பணிந்து போகுமா அல்லது தனது இராணுவ முழு பலத்தையும் கொண்டு பதிலடி கொடுக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. ஒருபுறம் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த உளவு போரும் மறுபுறம் மரபு சார்ந்த வான்வெளி தாக்குதல்களும் இணைந்து மத்திய கிழக்கை ஒரு வெடிமருந்து கிடங்காக மாற்றியுள்ளது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் 2026 ஆண்டின் இந்த ஏப்ரல் மாதம் உலக வரலாற்றில் ஒரு கசப்பான பக்கமாக மாறக்கூடும். அமைதி நிலவ வேண்டும் என்பதை உலக நாடுகளின் விருப்பமாக இருந்தாலும் தற்போதைய கள யதார்த்தம் ஒரு தீர்க்கமான மற்றும் நீண்டகால போரை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவே மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற இந்த நிலைமைகள் மிக மோசமான கட்டத்தை அண்மைத்திருப்பதும் இதனுடைய விளைவுகள் உலகத்தின் மிக மோசமான ஒரு போர்க்களத்திற்கு நம்மை அழைத்துச் சென்றிருப்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். உண்மையில் இந்த விவகாரங்களை எப்படி அணுகுவது, எப்படியான முறைப்பாட்டின் அடிப்படையில் தீர்மானிப்பது, இப்படியான நிறைய கேள்விகள் இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த உலகம் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறது. ஸ்டேலினுடைய மொசாட் உள்ளவாளிகள் ஈரானுக்குள் பிடிபட்டிருக்கக்கூடிய விடயம். ஏற்கனவே ஈரானினுடைய பல பாகங்களிலும் மொசாட் பறந்து விரிந்து வியாபித்து தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது அதனுடைய உளவாளிகள் கையங்களவமாக சிக்கியிருப்பதாகவும் அது தொடர்பான காணொளிகள் வெளியாக இருப்பதும் மிகப்பெரிய மாற்றங்களோடு இந்த போர் பயணிக்கிறது என்பதை மிக தெளிவாக அப்பட்டமாக தூளித்து காட்டுகிறது என்றும் சொல்லலாம். எது எப்படியாக இருந்தாலும் இவை எந்த நிலையில் மாறப்போகிறது, எப்படியான மாற்றங்களை கைக்கொள்ளப் போகிறது, எப்படியான அணுகுமுறைகளை பெறப்போகிறது என்பதிலேதான் இந்த யுத்தத்தின் எதிர்காலம் இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள முடியும். இது எப்படி நகரும், எந்த விதத்தில் இது தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.